மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணையில் அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரையில் கடந்த 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு பிரபல ரவுடியான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியினுடைய தாயார் உட்பட 7 பேர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறையில் இருந்தபடியே வெள்ளைக்காளி இந்த கொலைக்கு திட்டமிட்டதாக கூறப்பட்ட நிலையில் வெள்ளைக்காளியினுடைய தாயார் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் மொட்டமலை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு முன்னாள் திமுக மண்டல தலைவர் வி.கே. குருசாமியின் சகோதரி மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஆச்சிம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி தலைமையில் மற்றும் ஆச்சிம்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட திருமங்கலம் சரகத்திற்கு உட்பட்ட டிஎஸ்பி தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளியை தேடி வந்தனர். இதனிடையில் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடைய 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மதுரையைச் சேர்ந்த சின்னப்பாண்டி என்கின்ற என்பவர் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக நேற்று முன்தினம் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். இதனையடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட அவர் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் தாயார் உட்பட 7 பேரை தற்போது போலீசார் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் தாயாரான ஜெயக்கொடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு நத்தம் நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையைச் சேர்ந்த கார்த்திக், திருப்பூரைச் சேர்ந்த அசன் ஆகிய 7 பேரை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்ய முயன்ற போது மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தவறி கீழே விழுந்ததில் அவருடைய காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிரபல ரவுடியான வெள்ளைக்காளி சிறையில் இருந்தபடியே இந்த கொலைக்கு திட்டம் தீட்டியதாகவும் கிளாமர் காளி கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகமானது விசாரணை அடிப்படையில் காவல்துறை மத்தியில் எழுந்திருக்கிறது. தீவிர விசாரணையில் வெள்ளைக்காளியினுடைய தாயார் ஜெயக்கொடி கூட்டு சதி திட்டமிட்டு கிளாமர் காளியை கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஜெயக்கொடி மீது ஏற்கனவே 2 கொலை வழக்குகளில் திட்டம் தீட்டியது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 22 ஆண்டு கால பகையில் 21 கொலைகள் நடந்துள்ளது. இதில் வி.கே. குருசாமி மற்றும் வெள்ளைக்காளி தரப்பிலான குழுவினர்கள் அடுத்தடுத்து கொலையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் கொலை என்ற சம்பவத்தில் தற்போது பிரபல ரவுடி வெள்ளைக்காளி சிறையில் இருந்தபடியே அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் அவரது தாயார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.